வெல்கம் ஸ்டூடெண்ட்ஸ். இன்றைக்கு நாங்க என்ன விடயம் பற்றி பார்க்க போறோம்னா, இத்தாலி ஐக்கியம் 19ஆம் நூற்றாண்டு காலப்பகுதியில தேசிய ரீதியில ஒற்றுமைப்படுத்தப்பட்ட நாடுகள்ல ஒன்றாக இந்த இத்தாலி காணப்படுது. இந்த இத்தாலியில இத்தாலியை மையமாக கொண்டு பிற்காலத்துல இத்தாலிய ஐக்கியம் தோற்றம் பெற்றுக் கொள்ளுது. இந்த நாடு இத்தாலி என்ற நாடானது புராண காலத்தில் மணிமகுடமாக தொழிற்பட்டு மத்திய காலத்துல ஒளி குன்றி புகழ் மங்கி காணப்பட்டது. அதாவது ஆரம்ப காலத்துல ஒரு மணிமகுடமாக காணப்பட்ட இத்தாலி மத்திய காலத்துல என்னது புகழ் இழந்து மற்றும் அறிவு ரீதியா ஒரு மங்கிய ஒரு நாடாக காணப்பட்டது. எனினும் நவீன காலத்தினுடைய ஆரம்பத்துல சகல சகல துறைகளும் எழுச்சி பெற்று இத்தாலியானது அரசியல் ரீதியாக ஒன்றுபடாது காணப்பட்டது. அதாவது நவீன காலத்தின் ஆரம்பத்துல சகல துறைகளையும் எழுச்சி பெற்ற இத்தாலி அரசியல் ரீதியில ஒன்றுபடாமல் பிரிந்து பிரிந்து காணப்படுது. இதனைத் தொடர்ந்து 1806ஆம் ஆண்டு படை கொண்டு எழுச்சி பெற்ற நெப்போலியன் இத்தாலிய கூட்டாட்சியை ஏற்படுத்துறான். நெப்போலியன் இத்தாலிய கூட்டாட்சியை ஏற்படுத்தின போதிலும் 1815ஆம் ஆண்டு வியன்னா மாநாட்டில பல துண்டுகளாக பிரிக்கப்பட்டு ஆஸ்திரியா பிரான்ஸ் போன்ற நாடுகளின் தடைகளுக்கு உள்ளாக்கப்பட்ட போது மெசினி கபூர் போன்ற தேசிய தலைவர்கள் எழுச்சி பெற்று 1840ஆம் ஆண்டு விக்டர் இம்மானுவேல் தலைமையில ஐக்கியம் அடைஞ்சு கொள்ளுது. அதாவது நெப்போலியன் இத்தாலிய ஒன்றிணைச்ச ஒரு இத்தாலிய கூட்டாட்சி உருவாக்குறான். பின்னர் வியன்னா மாநாட்டுல மெட்டனிக் தலைமையிலான குழுக்கள் ஒன்றிணைந்து வியன்னா மாநாட்டுல இந்த இத்தாலிய பிரிக்குது. அத ஆஸ்திரிய மற்றும் பிரான்சிய நாடுகளிடம் பலம் பொருந்திய நாடுகளிடம் வழங்குது. இதனால என்னது இத்தாலி பல துண்டுகளாக பிரிக்கப்பட்டு காணப்படுது. பின்னர் இவ்வாறான தடைகள் காணப்பட்ட போதிலும் மெசினி கபூர் போன்ற தேசிய தலைவர்கள் எழுச்சி பெற்று இந்த சிதறி காணப்படுகின்ற இத்தாலிய பகுதிகளை பிரான்ஸ் மற்றும் ஆஸ்திரியாவிடம் இருந்து மீட்டெடுத்து இவர்கள் என்னது வளர்ச்சிப்படுத்தினோம். அதே போன்று 1840ஆம் ஆண்டு விக்டர் இம்மானுவேல் தலைமையில இந்த இத்தாலி ஐக்கியம் அடைஞ்சு கொள்ளுது. அடுத்த நாங்க பார்க்க போறோம் இத்தாலி ஐக்கியத்துக்கு தடையாக விளங்கிய காரணிகள். அதாவது 19ஆம் நூற்றாண்டின் பிற்பகுதியில ஐக்கியம் அடைந்து கொண்ட இத்தாலியானது 19ஆம் நூற்றாண்டின் முன்னரை பகுதியில் பல்வேறு தடைகளுக்கு உள்ளாக்கப்பட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது. குறிப்பா வியன்னா மாநாடு, அடுத்த ஆஸ்திரியா பிரான்ஸ் போன்ற நாடுகளின் தடைகள், அடுத்த மெட்டனிக்கினுடைய கூற்று, அடுத்த தேசிய உணர்வற்ற மக்கள், அடுத்த இயற்கை அம்சங்கள் போன்ற காரணத்தால தடைகளாக இத்தாலி ஐக்கியம் அடைவதற்கு தடைகள் காணப்படுது. முதலாக நாங்க பார்க்க போறது முதலாவது பாயிண்ட்ஸ் வியன்னா மாநாடும் இத்தாலி ஐக்கியத்துக்கு தடையா அமையுது. அதாவது 1815ஆம் ஆண்டு ஆஸ்திரியாவின் தலைநகராக விளங்குகிற வியன்னாவில் கூட்டப்பட்ட மாநாட்டுல இத்தாலியானது 8 சிறு துண்டங்களாக பிரிக்கப்பட்டு ஆஸ்திரியா பிரான்ஸ் போன்ற நாடுகளிடம் வழங்கப்பட்டமையால இத்தாலி ஐக்கியத்துக்கு இது ஒரு தடையாக அமைகிறதால இந்த வியன்னா மாநாடும் காரணமாக அமையுது. அடுத்தது வியன்னா மாநாட்டுக்கு தலைமை தாங்கிய ஆஸ்திரியாவின் பிற்போக்குவாதியான மெட்டனிக்கினுடைய கூற்று. இவர் என்ன கூற்றை முன்வைக்கிறாருண்டா, இத்தாலி என்பது ஒரு நாடு கிடையாது, அது வெறும் புவியியல் பிரதேசம் மட்டுமே. இத்தாலி என்பது ஒரு நாடு கிடையாது, அது வெறும் புவியியல் பிரதேசம் மட்டுமே என குறிப்பிட்டு இவர் என்னது இத்தாலிய ஐக்கியம் அடையாமல் தடுக்கிறார். இதனால என்னது இத்தாலி ஐக்கியத்துக்கு மெட்டனிக்கினுடைய கூற்றும் ஒரு தடையான காரணமா அமையுது. அடுத்த பாயிண்ட்ஸ் தேசிய உணர்வற்ற மக்கள். அதாவது இத்தாலி ஐக்கியத்துக்கு தடை அமையுது. அதாவது இத்தாலி 8 துண்டங்களாக பிரிக்கப்பட்டமையால மக்கள் பலம் பொருந்தியவர்களாக காணப்படலை. ஏண்டா 8 துண்டங்களாக பிரித்து ஒவ்வொரு பிரிவுகளும் ஒவ்வொரு நாடுகளுக்கும் கீழ் வழங்கப்பட்டமையால மக்கள் ஒற்றுமை இல்லாத காரணத்தாலும் மக்கள் மத்தியில என்னது ஐக்கியம் அடைவதற்கான உந்து சக்தியோ ஒரு குறிக்கோளோ இல்ல கொள்கையோ ஒன்றும் காணப்படாத காரணத்தால இந்த தேசிய உணர்வற்ற மக்கள் இத்தாலி ஐக்கியத்துக்கு தடையாக அமையினம்.
அடுத்த பாயிண்ட்ஸ் வந்து இயற்கை பிரிப்புகளுக்கும் இத்தாலி ஐக்கியத்துக்கு தடையாக விளங்கி. அதாவது வந்து இத்தாலியானது நதிகள், மலைகள், கடல்கள் சூழ்ந்து காணப்படுவதால் இப்பிரதேசங்களை ஒற்றுமைப்படுத்தல வந்து பல இடர்பாடுகள் வந்து காணப்பட்டு, இத்தாலியில வந்து நதிகள், மலைகள், கடல்கள் வந்து சூழ்ந்து காணப்பட்டமையால வந்து பல பகுதிகளை வந்து ஒன்றிணைக்க வேண்டும் என்றால் என்னது, ஒரு பிரதேசத்துல இருந்து இன்னொரு பிரதேசத்துக்கு வந்து என்னது படை வீரர்கள் வந்து செல்ல வேண்டி இது ஏற்பட்டமையால வந்து அதிகளவான செலவுகள் போன்ற பல்வேறு சிக்கல்கள் வந்து ஏற்பட்டமையால வந்து இந்த இத்தாலி ஐக்கியத்துக்கு வந்து இயற்கையின் பிரிப்புகளும் வந்து ஒரு தடையாக வந்து அமையுது. அடுத்தது இத்தாலியானது தடைகளை உடைத்தெறிந்து ஐக்கியம் அடைந்த விதத்தை பற்றி நாங்க பார்ப்போம். இத்தாலி எப்படி இந்த தடைகளை வந்து இல்லாம செய்து எப்படி இத்தாலி ஐக்கியம் வந்து அடையுது என்பதை பார்ப்போம். அவ்வகையில வந்து வியன்னா மாநாட்டின் பிரகாரம் இத்தாலியானது பல தடைகளுக்கு உள்ளாக்கப்பட்ட போதிலும் முதலாவது பாயிண்ட்ஸ் காபனார் இயக்கம் இல்லாட்டி காபனாரி இயக்கம். அடுத்த 1848 புரட்சி, ஜவ்வன இத்தாலி இயக்கம், மெசினி கபூர், ஜியோபேர்டி பயஸ் போன்ற தலைவர்களுடைய செயற்பாடுகளாலும் 2ஆம் விக்டர் இம்மானுவேல் தலைமையிலான 1870 ஐக்கியம் அடைந்து கொள்ளுது. முதல்ல வந்து காபனார் இயக்கத்தாலும் 48 புரட்சியாலையும் ஜவ்வன இத்தாலி இயக்கம், மெசினி கபூர் போன்றவருடைய செயற்பாடுகளாலும் பின்னர் 2ஆம் விக்டர் இம்மானுவேலுடைய தலைமையினாலும் வந்து 1870 இத்தாலி வந்து ஐக்கியம் அடைந்து கொள்ளுது. இதுல முதலாவது பாயிண்ட்ஸ் நாங்க நோக்கமுண்டா காபனார் இயக்கம். தடைகளை தகர்த்தறிந்தல முதலாவது பாயிண்ட்ஸ் வந்து காபனார் இயக்கம். காபனாரி இயக்கம் இத்தாலியில் 1820 மூரட் மன்னன் காலத்தில் அரசுக்கு தெரியாமல் உருவாக்கப்பட்ட ரகசிய இயக்கமே காபனாரி இயக்கம் அல்லது கரியெரிப்போர் இயக்கம். வந்து மூரட் மன்னனுக்கு தெரியாம ரகசியமா உருவாக்கப்பட்ட இயக்கம் தான் இதா. இந்த காபனாரி இயக்கம் அல்லது கரியெரிப்போர் இயக்கம் வந்து ஆட்சியாளருக்கு தெரியாமல் வந்து ரகசியமா வந்து இயங்கி கொண்டிருந்த போது மெசினி அதன் அங்கத்தவராக வந்து இணைந்து அதுல வந்து செயற்பட்டு வர மூரட் மன்னனுக்கு தெரியாமல் உருவாக்கப்பட்டு அவருக்கு தெரியாமே செயற்பட்டு வந்த இதுல வந்து மெசினி வந்து அங்கத்தவராக இணைந்து இவர் வந்து இந்த காபனாரி இயக்கத்துல வந்து செயற்பட்டு வாரார். இவ்வேளையில் இவ்வியக்கம் அரசுக்கு தெரிய வரவே அதுல பங்காளராக இருந்த மெசினிய வந்து சிறைப்பிடித்து சிறையில் அடைக்கப்பட்டதை தொடர்ந்து இவ்வியக்கத்தினுடைய செயற்பாடுகள் வந்து முடக்கப்படுது. மூரட் மன்னன் தெரியாம இவர்கள் இயக்கத்தை கொண்டு இயக்கத்தின் வழியா வந்து மெசினி இணைந்து மெசினி வந்து இந்த இயக்கத்தை வந்து நடத்தி வரைக்க மெசினிய சிறைப்பிடிச்சு அடைச்சமையால வந்து இந்த இயக்கம் வந்து செயலிழகுன்னு பிற்காலத்துல வந்து செயற்பாடுகள் வந்து முடங்குது. அடுத்த பாயிண்ட்ஸ் வந்து 1848 புரட்சி. இத்தாலி ஐக்கியத்துக்கு பங்களிப்பு செய்த காரணிகளுள் 1848 கிளர்ச்சி பிரதானமாகும். ஐரோப்பாவின் புரட்சி ஆண்டு எனவும் புத்திமான்களின் புரட்சி எனவும் வர்ணிக்கப்படுகின்ற இப்புரட்சியானது இத்தாலிய மக்களிடையே தேசிய உணர்வு ஊட்டப்பட்டது. இத்தேசிய உணர்வின் பால் ஒன்றுபட்ட மக்கள் சிசிலி, நேபிள்ஸ், உரோம் உள்ளிட்ட இத்தாலிய பகுதிகளை வந்து வரம்புடை முடியாட்சியானது ஏற்படுத்தப்படுது. அதாவது வந்து இந்த புரட்சியால வந்து இத்தாலி மக்கள் வந்து ஒன்றிணைனம். இப்படி ஒன்றிணையப்பட்டமையால வந்து சிசிலி, நேபிள்ஸ், உரோம் உள்ளிட்ட இத்தாலிய பகுதிகள் வந்து ஒன்றிணைக்கப்பட்டு முடியாட்சி முறை வந்து ஏற்படுத்தப்படுது. அடுத்து வந்து ஆஸ்திரிய மாகாணங்கள் தவிர்ந்த வெனிசியா, லொம்பாடி போன்ற பகுதிகள் தவிர்ந்த ஏனைய அனைத்து இத்தாலிய பகுதிகளும் வரம்புடைமை முடியாட்சியானது ஏற்படுத்தப்பட்டு தேசிய ரீதியில் மக்கள் வந்து ஒன்றுபடுத்தப்படினம். அதாவது வந்து ஆஸ்திரிய மாகாணங்களை தவிர வெனிசியா, லொம்பாடியா போன்ற பகுதிகள் வந்து அந்த 2 பகுதிகளையும் விட மிச்சம் இருக்கிற ஏனைய பகுதிகளை வந்து ஒன்றிணைச்சு வந்து மக்கள் வந்து தேசிய உணர்வுடன் வந்து செயற்பட்டு வரம்புடை முடியாட்சி வந்து உருவாக்கப்படுது. அடுத்தது வந்து மெசினியினுடைய செயற்பாடை நாங்க நோக்குவோம். இத்தாலி ஐக்கியத்துக்கு முக்கியமான தலைவர்களில் ஒருவராக வந்து ஜோசப் மெசினி வந்து காணப்படுகிறார். இவர் வந்து இத்தாலியின் ஜெனோவா நகரில் சாதாரண குடும்பத்துல வந்து பிறந்து தேசிய உணர்வை வந்து இத்தாலி ஐக்கியம் அடைவதற்கு வந்து மக்கள் மத்தியில வந்து தேசிய உணர்வை வந்து உணர்வு பூர்வமாக ஊட்டியிருந்தார்.
இக்காலத்துல வந்து இத்தாலி செயற்பட்டு வந்த காபனார் இயக்கத்துல வந்து மெசினி வந்து அங்கத்தவராக இணைந்து தேசிய உணர்வு மிகு கருத்துக்களை வந்து மக்கள் மத்தியில வந்து விதைத்து வாரார். இதனால் மெசினி வந்து சிறைப்பிடித்து சுவிட்சர்லாந்து சிறையில வந்து அடைக்கப்படுறார். மெசினி வந்து காபனார் இயக்கத்தினூடா மக்கள் மத்தியில தேசிய உணர்வை ஏற்படுத்த மெசினிய வந்து சிறைப்பிடித்து சுவிட்சர்லாந்து சிறையில வந்து அடைக்கினம். இதனைத் தொடர்ந்து சிறையில் இருந்து விடுபட்டு தனது எழுத்தாற்றலினாலும் இத்தாலி இயக்கத்துக்கு தேசிய உணர்வு மிகு கருத்துக்களை வந்து விதைத்து வாரார். சிறையிலிருந்து விடுபட்ட பின்னரும் வந்து இவர் தனது எழுத்துக்கள் வாயிலாக வந்து தேசிய உணர்வு மிகுந்த கருத்துக்களை வந்து மக்கள் மத்தியில வந்து பரப்பி வாரார். சிறையில் இருந்து விடுவிக்கப்பட்ட இவர் சிறையில் சிந்திக்கப்பட்டவற்றை வந்து செயற்படுத்தும், அதாவது இவர் வந்து சிறையில வந்து என்னென்ன செய்யலாம்ன்றதை வந்து சிந்தித்து கொண்டிருந்த வேளையில வந்து சிறையிலிருந்து விடுபட்டாச்சு இனி சிந்தித்ததுக்கு வந்து செயல் வடிவம் கொடுக்க முற்படுறார். அவ்வகையில 1831 ஜவ்வன இத்தாலி இயக்கம் எனும் இயக்கத்தை வந்து உருவாக்கி இளைஞர்களை வந்து ஒன்றுபடுத்துறார். இந்த இளைஞர்களை வந்து ஒன்றுபடுத்தும் முகமாக இவர் வந்து கூற்றுக்களை வந்து முன்வைக்கிறார். அதாவது இத்தாலிய இளம் நெஞ்சங்களை வந்து யுத்தத்தின் முன் நிறுத்துங்கள், இத்தாலிய இளம் நெஞ்சங்களை யுத்தத்தின் முன் நிறுத்துங்கள், அப்போதுதான் அவர்களிடையே பதுங்கி கிடக்கின்ற சக்தி பற்றிய ரகசியத்தை உணர்வீர்கள் என்ற கருத்தை வந்து முன்வைக்கிறார். இத்தாலிய இளநெஞ்சங்களை யுத்தத்தின் முன் நிறுத்துங்கள், அப்போதுதான் அவர்களிடையே பதுங்கி கிடக்கின்ற சக்தி பற்றிய ரகசியங்களை உணர்வீர்கள் என்ற கருத்தை வந்து முன்வைக்கிறார். அடுத்தது அது மட்டுமல்லாது வேறொரு கருத்தை வந்து முன்வைக்கிறார். இத்தாலி அதை தானாகவே செய்து முடி, இத்தாலி அதை தானாகவே செய்து முடி எனவும், சுதந்திரமான இத்தாலியை உருவாக்க நான் என்னையே முழுமையாக அர்ப்பணிப்பேன், சுதந்திரமான இத்தாலியை உருவாக்க என்னையே நான் முழுமையாக அர்ப்பணிப்பேன் போன்ற தேசிய உணர்வு மிகுந்த கருத்துக்களை வந்து விதைத்து இவர் வந்து என்ன செய்யறாருண்டா இத்தாலி ஐக்கியத்துக்கு வந்து உழைத்த ஒருவராக வந்து இந்த மெசினி வந்து காணப்படுகிறார். இதனால வந்து இவர் வந்து இத்தாலி ஐக்கியத்தின் ஆத்மா, மெசினி வந்து இத்தாலி ஐக்கியத்தினுடைய ஆத்மா என அழைக்கப்படுகிறார். மெசினி வந்து இத்தாலி ஐக்கியத்தினுடைய ஆத்மா என அழைக்கப்படுகிறார். அடுத்த நபராக நாங்க பார்க்க போறது வந்து கபூர் அல்லது கபூன் கபூர் அல்லது ஹெமிலோர் கபூர். இந்த கபூரை நாங்கள் நோக்குவோம். இத்தாலி ஐக்கியத்துக்கு வித்திட்ட தேசிய தலைவர்களில் ஒருவராக கமிலோ கபூர் வந்து பிரதான இடத்தை பெறுகின்றார். இவர் 1850 சார்டினியா பீட்மன் அரசின் அரசனாக விளங்கிய சார்ல்ஸ் அல்பர்ட்டின் கீழ் அமைச்சு பதவியை பெற்றுக்கொண்ட இவர் பாப்பாண்டவரின் கூட்டாட்சியை நிராகரித்து மெசினியினுடைய குடியரசு வாதத்தில் அதீத நம்பிக்கை கொண்டு செயற்பட்டு வாரார். இவர் வந்து சார்ல்ஸ் அல்பர்ட்டின் கீழ் வந்து அமைச்சரா பதவியேற்று பாப்பரசருடைய கூட்டாட்சியை வந்து நிராகரித்து இவர் தன்னுடைய கொள்கைகளை வந்து பரப்ப முற்படுறார். அவ்வகையில இத்தாலி ஐக்கியத்துக்கு இராணுவ பலமே பூரணமான சாதனம் என நம்பிய கபூன் கபூர் அரசியல் ரீதியாக படையமைப்பினையும் ஆயுதங்களையும் விருத்தி செய்து கொண்டதோடு மட்டுமல்லாது வீதிகள், பாலங்கள், கால்வாய்கள் போன்றவற்றை வந்து விருத்தி செய்து பொருளாதாரத்துறையை வந்து மேம்படுத்துறார் கபூன் கபூர். அரசியல் பொருளாதார ரீதியில் எழுச்சி பெற்ற போதிலும் ஆஸ்திரியா போன்ற வலிமையான நாட்டினை முறியடிப்பது தனது படை வலிமைக்கு போதாது. இவர் வந்து பிரான்ஸ் ஆஸ்திரியாவுடன் தான் என்ன இத்தாலியின் சில பகுதிகள் வந்து காணப்பட்டமையால வந்து அதை வந்து முறியடிக்கணுமெண்டா கபூன் கபூருக்கு வந்து ஆஸ்திரியாவிடம் வந்து காணப்படுகின்ற படைகளை விட மேலதிக படைகள் வந்து தேவைப்படுகின்றது. பலம் வாய்ந்த படைகள் வந்து இல்லாத காரணத்தால வந்து இவர் என்ன செய்யறாருண்டா அந்த ஆஸ்திரியா வந்து எதிர்ப்பதற்கான தக்க சந்தர்ப்பத்தை வந்து எதிர்பார்த்து காத்திருக்கிறார். இவ்வேளையில் 1856 ஆண்டு ரஷ்யாவுக்கு எதிராக 1856 இங்கிலாந்து, பிரான்ஸ், துருக்கி போன்ற நாடுகள் யுத்தத்துக்கு பங்கெடுத்து கொண்டிருந்த போது கபூன் கபூர் வந்து என்ன செய்யறாருண்டா தன்னுடைய சார்டினியா பீட்மன் படை கொண்டு பிரான்ஸ் சார்பாக யுத்தத்தை மேற்கொண்டு ரஷ்யாவை வந்து தோற்கடித்தார்.
தொடர்ந்து 1858ஆம் ஆண்டு நடைபெற்ற பாரிஸ் மாநாட்டுல வந்து கபூர் இத்தாலி அவல நிலைகளை வந்து எடுத்து கூறி ஐரோப்பிய தலைவர்கள் மத்தியில வந்து அனுதாபத்தை வந்து பெற்றுக்கொண்டார். அதாவது வந்து 1856ஆம் ஆண்டு ரஷ்யாவுக்கு எதிராக வந்து இங்கிலாந்து, பிரான்ஸ், துருக்கி போன்ற நாடுகள் வந்து யுத்தத்துல வந்து பங்கெடுத்து கொள்ளுது. இந்த சூழலை வந்து பயன்படுத்தி கொண்டது கபூர் வந்து தன்னுடைய சார்டினியா, பீட்மென்ட் போன்ற படைகளை கொண்டு பிரான்ஸ் சார்பாக வந்து யுத்தத்துல வந்து ரஷ்யாவுக்கு எதிராக வந்து படையெடுத்து சென்று ரஷ்யாவை வந்து தோக்கடிக்கிறார். இப்படி ரஷ்யா வந்து தோக்கடித்ததன் பின்னர் 1858ஆம் ஆண்டு நடைபெற்ற பாரிஸ் மாநாட்டுல வந்து பாரிஸ் உடன்படிக்கையில வந்து இவர் என்ன சொல்றாருண்டா, கபூர் வந்து இத்தாலிய அவல நிலைகளை எடுத்து கூறார். இவர் ஐரோப்பிய தலைவர்கள் மத்தியில் அனுதாபத்தை பெற்றுக்கொண்டான். என்னது, இவன் வந்து இத்தாலியின் அவல நிலையை எடுத்து கூறி ஐரோப்பிய தலைவர்கள் மத்தியில வந்து அனுதாபத்தை வந்து பெற்றுக்கொள்றான் அறிந்த கபூர். இதனைத் தொடர்ந்து ஆஸ்திரியாவில் இருக்கின்ற பகுதிகளை வந்து மீட்டெடுப்பதற்காக பிரான்சிலே வலிமையான நாடு என்று உணர்ந்து கொண்ட கபூர், அதாவது வந்து ஆஸ்திரியாவிடம் இருக்கின்ற இத்தாலின பகுதிகளை வந்து மீட்டெடுத்துக் கொள்வதற்கு வந்து பிரான்ஸ் தான் வலிமையான நாடு என உணர்ந்த கபூர் வந்து என்ன செய்யறாருண்டா 1858ஆம் ஆண்டு புலம்பியஸ் என்ற உடன்படிக்கையை செய்து கொண்டான். இப்படி இவன் புலம்பியஸ் என்ற உடன்படிக்கையை வந்து செய்து கொண்ட பின்னர் ஆஸ்திரியாவிடம் இருந்து வெனீசியா, லொம்பாடி போன்ற வட இத்தாலிய பகுதிகளை வந்து மீட்டெடுத்து கொள்றான். முதல்ல வந்து பிரான்ஸ் தான் பலமான அரசு என்பதை புரிஞ்சு கொண்டு பின்னர் வந்து என்ன செய்யறாருண்டா, கபூர் வந்து புலம்பியஸ் உடன்படிக்கை வாயிலாக வந்து ஆஸ்திரியாவிடம் இருக்கின்ற வெனிசியா, லொம்பாடியா போன்ற வட இத்தாலிய பிரதேசங்களை வந்து மீட்டெடுத்து கொண்டது முகமாக சாவோய், நீஸ் போன்ற மாகாணங்கள் பிரான்சுக்கு வழங்கப்பட்டது. பிரதேசங்களை வந்து மீட்டெடுக்கும் முகமா சாவோய், நீஸ் போன்ற மாகாணங்கள் வந்து பிரான்சுக்கு வந்து வழங்கப்பட்ட ஒப்பந்தத்தின் பிரகாரம் ஆஸ்திரியாவுக்கு எதிராக படையெடுத்து சென்ற பிரான்ஸ் சார்டினிய படைகள் சோல்பரினோ, மஜெண்டா, மேன்பீல்ட் போன்ற போர்க்களத்தில் ஆஸ்திரியாவின் துடுப்புகளை அடுத்து தோக்கடித்து கொண்டனை தொடர்ந்து லொம்பாடி பகுதியை மீட்டெடுத்து கொண்டான். லொம்பாடி பகுதியை வந்து மீட்டெடுத்து கொண்டே தொடர்ந்து யுத்தம் நடந்து கொண்டிருந்த போது ஏனைய நாடுகள் பிரான்சுக்கு எதிராக போர் தொடுக்கலாயிற்று. போர் தொடுத்த பிறகு இதனை அறிந்த 3ஆம் நெப்போலியன் வந்து யுத்தத்தை நிறுத்தி ஆஸ்திரிய மன்னரிடம் 1859ஆம் ஆண்டு விலா பிராங்கா என்ற ஒப்பந்தத்தை செய்து லொம்பாடி பிரதேசத்தை வந்து கைப்பற்றி கொண்டான். 3ஆம் நெப்போலியன் கைப்பற்றிய லொம்பாடி பிரதேசத்தை கபூரிடம் ஒப்படைத்த போது புலம்பியஸ் உடன்படிக்கை முற்றுமுழுதாக நிறைவேற்றப்படாத காரணத்தால், அதாவது வந்து 3ஆம் நெப்போலியன் கைப்பற்றிய லொம்பாடி பிரதேசத்தை வந்து கபூரிடம் ஒப்படைக்க இந்த புலம்பியஸ் ஒப்பந்தம் வந்து என்னது, நான் உனக்கு 2 பிரதேசத்தை அரணி எனக்கு மெச்ச பிரதேசத்தை வந்து கைப்பிடித்தா என்ற உடன்படிக்கை தான் செய்து கொள்ளப்படுது. உடன்படிக்கையின் வாயிலாக 3ஆம் நெப்போலியன் கைப்பற்றிய லொம்பாடி பிரதேசத்தை கபூரிடம் வழங்க புலம்பியஸ் உடன்படிக்கை முற்றுமுழுதாக நிறைவேற்றப்படாத காரணத்தால் கோபம் கொண்ட இவன் பிரான்சுக்கு எதிராக போர் தொடுக்க தயாராகிறான். இப்படி போர் தொடுக்க தயாராகிற வேளையில 1860ஆம் ஆண்டு சார்டினியா பீட்மனின் மன்னனாக பொறுப்பேற்றுக் கொண்ட சார்ல்ஸ் ஆல்பர்ட் மன்னன் வந்து என்ன செய்யறான்டா, 2ஆம் விக்டர் இம்மானுவேல் கபூரின் எண்ணத்தை வந்து தடுத்து நிறுத்துறான். அதாவது வந்து 2ஆம் விக்டர் இம்மானுவேல் என்னண்டா, கபூர் வந்து இப்படி பிரான்சுக்கு எதிராக வந்து படையெடுக்க போறது தெரிஞ்சு இவன் வந்து தடுத்து நிற்கிறான் 2ஆம் விக்டர் இம்மானுவேல். இதனால் கோபம் கொண்ட கபூர் வந்து அமைச்சு பதவியை வந்து ராஜினாமா செய்து கொண்டான். இவ்வேளையில் லொம்பாடி பிரதேசம் வந்து சார்டினிய அரசுடன் வந்து இணைந்த செய்தியை கேட்ட மத்திய இத்தாலி பகுதி வாழ் மக்கள் சந்தோஷம் அடைந்தனர். இவ்வேளையில் மத்திய இத்தாலிய பகுதி மக்கள் ஆட்சியாளர்களுக்கு எதிராக கலகத்தை மேற்கொண்டு சார்டினிய அரசோடு இணைந்த செய்தியை கேட்ட கபூர் மீண்டும் அமைச்சு பதவியை வந்து பெற்றுக்கொள்றான். இப்படி அமைச்சு பதவியை பெற்றுக்கொண்டு தொடர்ந்து லொம்பாடி பிரதேசத்தை 2ஆம் விக்டர் இம்மானுவேலிடம் ஒப்படைத்து விட்டு ஐக்கியத்திலிருந்து நீங்கிக் கொள்றான்.
சரியா? சாடினியா இணையுது. அதுக்கு பிறகு நெப்போலியன் கொண்டு மூன்றாம் நெப்போலியன் கொண்டு வந்த லொம்பாடி பிரதேசத்தை இணைச்சு போட்டு யார் கபூர் வந்து இந்த ஐக்கியத்தில இருந்து விடுபடுறான். இத்தாலி ஐக்கியத்துக்கு அறிவுபூர்வமா சிந்தித்து செயற்பட்டு வந்த காரணத்தால் கபூர் வந்து இத்தாலி ஐக்கியத்தின் அறிவு என அழைக்கப்படுகிறான். அடுத்தது கரிபோல்டி. கரிபோல்டி வந்து 1807ஆம் ஆண்டு நீஸ் மாகாணத்தில் பிறந்த இவர் இளமையில் வீரம் மிக்கவராக விளங்கிய போது தந்தையார் இவரை தந்தையார் வந்து என்ன செய்யறாருன்னா இவரை வந்து பாதிரியார் ஆக்க வேண்டும் என கனவு காண்றார். என்றாலும் தந்தையார் தந்தையாருடைய கனவை வந்து இவர் வந்து நிறைவேற்றாமல் இவர் என்ன செய்யறாருண்டா தந்தையாரால் வழங்க முயன்ற கல்வியை வெறுத்து மாலுமி தொழிலில் ஈடுபட்டுவார். இவர் அந்த பாதிரியார் ஆக்கணும் என தந்தையார் வந்து முற்பட்டு கல்வியை வழங்க அந்த கல்வியிலிருந்து விடுபட்டு இவர் வந்து மாலுமி தொழில வந்து ஈடுபடுறார். இவ்வேளையில வந்து ஆயிரவர் படை அல்லது செஞ்சட்டை படையை உருவாக்கி இருந்தார் இந்த கரிபோல்டி. 1833ஆம் ஆண்டு மெசினியால் உருவாக்கப்பட்ட ஜவ்வன இத்தாலி இயக்கத்தில் அங்கத்தவராக இணைந்து செயற்பட்டு வந்த போது அந்நிய அச்சுறுத்தல் காரணமாக அமெரிக்காவுக்கு தப்பிச் சென்றார் இந்த கரிபோல்டி. இதனைத் தொடர்ந்து 1840ஆம் ஆண்டை தொடர்ந்து இத்தாலி எங்கும் பரவலாக கலகங்கள் இடம்பெறவே மன்னன் சார்ல்ஸ் அல்பர்ட்டுக்கு ஆயிரவர் படை கொண்ட செஞ்சட்டை படையினை மன்னனுக்கு கொடுத்து உதவினான் இந்த கரிபோல்டி. இந்த செஞ்சட்டை படையை வந்து கொடுத்து உதவியதன் பின்னர் கலகக்காரர்கள் வந்து ஆஸ்திரியா பிரான்ஸ் கைது செய்ய எண்ணவே மீண்டும் அமெரிக்காவுக்கு தப்பி சென்றான். என்னண்டா இவன் வந்து சார்ல்ஸ் அல்பர்ட்டுக்கு வந்து ஆயிரவர் படையை வந்து வழங்குறான். இப்படி வழங்கினா பிறகு கலகக்காரர்கள் வந்து இந்த கரிபோல்டிய வந்து கைது செய்ய முற்படவே இவன் வந்து திருப்பி அமெரிக்காவுக்கு வந்து தப்பி செல்றான். இதனைத் தொடர்ந்து 1854ஆம் ஆண்டு தாயகம் திரும்பி ஹெப்ரோ தீவில் குடும்பத்துடன் குடியேறி வாழ்ந்து வந்த கரிபோல்டி இவ்வேளையில் 1860ஆம் ஆண்டு சிசிலியில் ஏற்பட்ட கலகத்தை அடக்கி மக்கள் ஆதரவுடன் வந்து சாடினிய அரசுடன் இணைத்துவிட்டு கடல் கடந்து நேபிள்ஸுக்குள் புகுந்து 1861ஆம் ஆண்டு நேபிள்ஸில் நடைபெற்ற கலகத்தை அடக்கி மக்கள் ஆதரவுடன் வந்து சாடினிய அரசுடன் வந்து இணைக்கிறான். முதல் வந்து என்ன தாயகம் கெப்ரோ தீவுக்கு வந்து போய் குடியேறான். இவ்வழில வந்து 1860ஆம் ஆண்டு சிசிலிக்கு போய் சிசிலிய வந்து மக்கள் என்ன சிசிலி கழகத்தை வந்து அடக்குறான். சிசிலியில் ஏற்பட்ட கழகத்தை அடக்கின பிறகு மக்கள் ஆதரவுடன் வந்து சிசிலிய வந்து சாடினிய அரசுடன் வந்து இணைத்து கடல் கடந்து நேபிள்ஸுக்குள்ள வந்து புகுந்து போறான். 1861ஆம் ஆண்டு நேபிள்ஸில் நடைபெற்ற கழகத்தையும் அடக்கி அதனையும் சாடினியாவோட இணைச்சா பிறகு சாடினியா மன்னனாக வந்து இவன் முடிசூடுறான். சாடினி அரசுடன் வந்து இணைக்கிறான். இதனைத் தொடர்ந்து இத்தாலி ஐக்கியத்துக்கு வந்து ஆயுத வலிமையால் செயற்பட்டு வந்தமையால வந்து இவன் வந்து என்ன போர் மற்றும் படைகளை பயன்படுத்தான் இத்தாலி ஐக்கியத்துக்கு வந்து செயற்பட்டு வந்தமையால வந்து கரிபோல்டி வந்து இத்தாலி ஐக்கியத்தினுடைய ஆயுதம் என வர்ணிக்கப்படுகிறான். கரிபோல்டி வந்து இத்தாலி ஐக்கியத்தினுடைய ஆயுதம் என வர்ணிக்கப்படுகிறான். இதனை அடுத்து இரண்டாம் விக்டர் இம்மானுவேல். இரண்டாம் விக்டர் இம்மானுவேலை நாங்கள் நோக்கோம் என்றால் இத்தாலி ஐக்கியத்தின் இறுதி கட்டமானது இரண்டாம் விக்டர் இம்மானுவேலுடைய கட்டமாகும். அதாவது 1866ஆம் ஆண்டு பிரஷ்யாவுக்கும் ஆஸ்திரியாவுக்கும் இடையில வந்து யுத்தம் வந்து இடம்பெறுது. சரியா? இப்படி 1866ஆம் ஆண்டு யுத்தம் வந்து இடம்பெற்று வருகின்ற போது பிரஷ்யா சார்பாக சாடினியா படை கொண்டு யுத்தத்துல வந்து ஈடுபட்டு என்ன பிரஷ்யா சார்பாக வந்து சாடினியா வந்து படை கொண்டு யுத்தத்துல வந்து ஈடுபட்டு வருது. இவ்வேளையில ஆஸ்திரியாவிடம் உள்ள வெனிசியா வந்து கைப்பற்றப்படுது. இப்படி வெனிசியா வந்து கைப்பற்றப்பட்டதை பின்னர் 1870ஆம் ஆண்டு பிரஷ்யாவுக்கும் பிரான்சுக்கும் இடையே நடைபெற்ற யுத்தத்தின் போது சாடினியா படை கொண்டு பிரான்சுக்குள்ள வந்து புகுறுது. இப்படி பிரான்சுக்குள்ள வந்து புகுந்தா பிறகு உரோமை கைப்பற்றி சாடினிய அரசுடன் இணைத்து 1877 இத்தாலி முழுவதற்கும் மன்னனாகிறான். விக்டர் இம்மானுவேல் என்ன செய்யறாருண்டா
பிரஷ்யாவுக்கும் ஆஸ்திரியாவுக்கும் இடையில 1866ஆம் ஆண்டு யுத்தம் இடம்பெற இந்த யுத்தத்தை வந்து பயன்படுத்தி கொண்ட இவன் பிரஷ்யா சார்பாக சாடினியாவுக்கு வந்து சாடினியாவுக்கு படகொண்டு யுத்தத்துல வந்து ஈடுபட்டு வாரான். ஆஸ்திரியாவிடம் இருக்கிற பிரஷ்யாவுக்கும் ஆஸ்திரியாவுக்கும் இடையிலான சண்டை. அப்ப பிரஷ்யா சார்பா வந்து சாடினிய படகொண்டு யார் எழுச்சி வர்றேன்னா இந்த 2ஆம் விக்டர் இம்மானுவேல். இந்த 2ஆம் விக்டர் இம்மானுவேல் வந்து எழுச்சி பெற்றதை தொடர்ந்து இவன் வந்து ஆஸ்திரியாவிடம் இருக்கின்ற வெனிசியா வந்து முதல்ல கைப்பற்றான். இதனைத் தொடர்ந்து 1870ஆம் ஆண்டு பிரஷ்யாவுக்கும் பிரான்சுக்கும் இடையில வந்து யுத்தம் வந்து இடம்பெறுது. அவ்வகையில பிரஷ்யா சார்பாக வந்து 2ஆம் விக்டர் இம்மானுவேல் வந்து படையெடுத்து போறான். இப்படி படையெடுத்து போக பிரான்சுக்கு வந்து புகுந்த இவன் உரோமை வந்து கைப்பற்றான். அதாவது வந்து பிரான்சின் கையில காணப்பட்ட உரோமை வந்து கைப்பற்றி சாடினிய அரசோடு வந்து இணைக்கிறான். இவன் வந்து இப்ப என்ன செய்யறான்டா வெனிசியாவையும் உரோமையும் வந்து சாடினிய அரசோட வந்து இணைச்சா பிறகு 1871ஆம் ஆண்டு இத்தாலி முழுவதுக்கு மன்னனாக வந்து முடிசூடி கொள்றான். மெசினி, கரிபோல்டி, காபூர் போன்றவர்கள் வந்து கொஞ்சம் கொஞ்சமா இத்தாலிய பகுதிகளை வந்து கைப்பற்றி இணைக்கவே கடைசியா வந்து 2ஆம் விக்டர் இம்மானுவேல் வந்து வெனிசியாவையும் உரோமையும் வந்து இணைச்சா பிறகு 1871ஆம் ஆண்டு 2ஆம் விக்டர் இம்மானுவேல் வந்து மன்னனாக வந்து முடிசூடி கொள்றான். சரியா? 3 கேள்வி பார்ப்போம். இதுல வந்து இத்தாலி ஐக்கியத்துக்கு தடையாக விளங்கிய காரணிகள். ஒன்று வந்து வியன்னா மாநாடு, அடுத்து ஆஸ்திரியா, பிரான்ஸ் போன்ற வலிமையா நாடுகளின் தடைகள், அடுத்து வந்து மெட்டனிக்கின் கூற்று, அடுத்து இயற்கை காரணிகள், அடுத்து தேசிய உணர்வற்ற மக்கள். அடுத்த நாங்க பார்க்க போற 2வது கேள்வி 1815 தொடக்கம் 1848 வரையான காலகட்டத்தில் இத்தாலி ஐக்கியத்தின் பிரதான கட்டங்களை விளக்குக. என்னது 1815 தொடக்கம் 1848 வரையான காலகட்டத்தில் இத்தாலி ஐக்கியத்தின் பிரதான கட்டங்களை வந்து விளக்குக. இதுல வந்து காபனார் இயக்கம், ஜவ்வன இத்தாலி இயக்கம், மெசினி 1848 புரட்சி இவ்வளவும் வந்து இந்த கேள்விக்கு வந்து விளக்கணுமே. இத்தாலி இயக்கத்தின் பிரதான கட்டங்கள் வந்து கேக்குது 1542 காபனார் இயக்கத்தையும் ஜவ்வன இத்தாலி இயக்கம் குறிப்பா கரிபோல்டியினுடைய பங்கு வந்து அதுக்கு இருக்கணும். மெசினி மற்றது வந்து 1848 புரட்சி இவ்வளவும் வந்து உள்ளடக்கி அந்த கட்டங்கள் வந்து விளக்கப்படுத்தப்பட்டிருக்கணும். அடுத்த இந்த பாப்பம் அடுத்த கேள்வி இத்தாலி ஐக்கியத்தின் பிரதான கட்டங்களை வந்து விளக்குகண்டா தடைகளை உடைத்தெறிந்து இத்தாலி ஐக்கியம் அடைந்த விதத்தை விளக்குதா வந்து கேள்வி சொல்றங்க திருப்பி இத்தாலி ஐக்கியத்தின் பிரதான கட்டங்களை விளக்குக அல்லது தடைகளை உடைத்தெறிந்து இத்தாலி ஐக்கியம் அடைந்த விதத்தை விளக்குகன்ற கேள்வி கேட்டா என்னென்ன விடயங்களை உள்ளடக்கி வந்து எழுதணும்டா முதல்ல காபனாரி இயக்கத்தையும் ஜவ்வன இத்தாலி இயக்கம், அடுத்து 1848 புரட்சி, மெசினி, கரிபோல்டி, கபூர், 2ஆம் விக்டர் இம்மானுவேல் என ஃபுல்லா வந்து நாங்கள் விளக்கி வந்து எழுதணும். சரியா?